ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ், பென்னி ஸ்டாக்ஸ் அண்டர் 20 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கிற ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பென்னி ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. பிஃபோர் தட் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ரொம்ப ட்ராப் நடந்திருக்கு. நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸு கொடுத்தாலுமே மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ப்ரைஸ் நல்லா ஃபால் நடந்திருக்கு. நம்ம எலெக்ஷன் நியூஸ் இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் நல்ல வேல்யூ ஃபார் அக்யூமுலேஷனுக்காக. ஓகே, நம்ம இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, பென்னி ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்னா, பென்னி ஸ்டாக்ஸ் அண்டர் 20ல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஜேபி பவர். ஸோ ஜேபி பவர் இப்போ 20 ரூபாய்க்கும் கம்மியாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக போன ஹை அப்படிங்கிறது 24 மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நடக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 ரூபாயில் இருக்குது. ஓகே, லெட்ஸ் see this fundamentals. மார்க்கெட் கேப் 12,473. இங்கே ஒர்க் பார்த்தீங்கன்னா கோல் மைனிங், சாண்ட் மைனிங், சிமெண்ட் கிரைண்டிங். ஸோ இது மாதிரி ஒர்க்ஸ் தான் ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ அப்படிங்கிறது 16.7. இப்போ டேட் நடக்கிற ப்ரைஸ் 18.2. ஸோ கம்பேர்ட் டு புக் வேல்யூ இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப சீப்பர் தான். ரிசர்வ்ஸ் 4614 crore வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இருக்கிற ப்ராஃபிட் வேறு லெவல் ப்ராஃபிட். இது வரைக்கும் இல்லாத ப்ராஃபிட், கடந்த 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கான ப்ராஃபிட் இப்போ காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனி இருந்திருக்காங்க, பட் இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1022 கோடி மார்ச் 2024 இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ தட் இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி அண்டர் 20ல். ஸோ நீங்கள் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கும்போது ரிஸ்க்கும் அதிகமாக இன்வால்வ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களோட ரிஸ்க் என்னவோ அதை நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 25.1 தான். ஸோ அதுக்கு நியர்பை தான் இப்போ ஹை மார்க் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் 18லேருந்து நமக்கு ஒரு 20 போக போகுது, 24 போக போகுதுன்னா வி கெட் 30% ஃப்ரம் திஸ் ஜெய்பிரகாஷ் பவர். ஓகே, செகண்ட் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்னா திருப்பதி சார்ஜன் லிமிடெட். மார்க்கெட் கேப் 59.1 தான். ரிசர்வ்ஸ் 65.4 வச்சுருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு கம்பெனி தான் திருப்பதி சார்ஜன் லிமிடெட். என்னோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24.8 இருக்குது. பட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 17.8 இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து 61% டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கிற ஸ்டாக்ஸ் தான் திருப்பதி சார்ஜன் லிமிடெட். லெட்ஸ் see this ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் ஒரு ஸ்டேபிளாக பண்ணுறாங்க, பட் லாஸ் மேக் பண்ணவே இல்லை. இவங்களோட ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ புக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது, 17.9ல் இருக்குது. ஸோ திருப்பதி சார்ஜன். லெட்ஸ் see this technicals. இப்போ 17.91 இருக்குது. ஸோ ரீசெண்டாக அக்டோபர் 23 போன ஹை அப்படிங்கிறது 19.94. 19.94க்கு இமீடியட்டாக இந்த திருப்பதி சார்ஜன் போனாலுமே நமக்கு இருக்கிற டார்கெட் நமக்கு இருக்கிற பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 10.86 இருக்கும். ஓகே, அண்ட் தேர்டு பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரி கிளப் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹாலிடேஸ் லிமிடெட். இவங்களோட மார்க்கெட் கேப் 246 crore. இவங்களோட ரிசர்வ்ஸே 276 crore இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கம்பெனி. அதே மாதிரி புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 18.9. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 15ல் இருக்குது. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. லெட்ஸ் see this ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ரீசெண்டாக 18, 19, 20 இந்த கோவிட் டைம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அவங்க லாஸ் மேக்கிங் இருந்திருக்காங்க. இப்போது 2 வருஷமாக ப்ராஃபிட்டாக மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் 12 மந்தில் 17 crore இருக்குது. உங்களோட டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஓகே, லெட்ஸ் see this டெக்னிக்கல். ஸோ இப்போ 15.5ல் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரீசெண்டாக போன ஹை அப்படிங்கிறது 17.6. நம்ம ரீசெண்டாக போன ஹைக்கே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் கூட இந்த ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 17.24% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் நிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட். 459 crore மார்க்கெட் கேப் இருக்குது. ஸோ உங்களோட டெப்ட் 34.6. ரிசர்வ்ஸ் 104 வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ 3.65. அதே மாதிரி ஸ்டாக்கோட பி 40.8ல் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்ஸ் தான். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11.6ல் இருக்குது. லெட்ஸ் see this ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த மார்ச் 24ல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 11 crore ப்ராஃபிட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லெட்ஸ் see this டெக்னிக்கல். ரீசெண்டாக போன ஹை 14. ஸோ ரீசெண்டாக போன ஹைக்கு நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் 20.13% ரிட்டர்ன். ஓகே, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி தான் நிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
அண்ட் கடைசி நம்ம பார்க்க போகிறது கேசர் பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். இவங்களோட மார்க்கெட் கேப் 106, ரிசர்வ்ஸ் 110 வச்சுருக்காங்க, டெப்ட் 66.5 இருக்குது. எப்படி பார்த்தாலும் ரிமைனிங் 40 crore வந்து பேலன்ஸில் இருக்குது. புக் வேல்யூ 12.4, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆல்சோ 11. ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் PE 60.4, இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் தான். லெட்ஸ் see திஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். போன வருஷம் எதுவும் ப்ராஃபிட் பண்ணல, இந்த வருஷம் ட்ரைடிங் 12 மந்த்தில் 2 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கதா ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேசர் டெக்னிக்கல் பார்த்தோம் அப்படின்னா 11ல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக போன ஹை அப்படின்னு 12.56. இப்போ 12.56 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா we get 14% ரிட்டர்ன் ஃப்ரம் திஸ் கேசர் பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். ஸோ ஃபண்டமெண்டலாக ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ் தான் இந்த 5 கம்பெனிஸுமே. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஃபண்டமெண்டலும் கிளியராகவும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.